Dear students, I am Professor Abul Fazal. I would be taking care of social and cultural history of India up to 1206 paper. I will be teaching you this paper, Social and Cultural History of India up to 1206. This is a very important paper because whenever you go for a competitive examination, you may go for your SLET exam, you may go for your TNPSC exams, you may go for your UPSC exams. All these competitive examinations will have a large amount of questions from Indian history. And now in this semester, in the first semester, we will be studying about ancient Indian history. That is Indian history up to 1206 AD. So I request you to be hardworking and have a special interest in this paper from the viewpoint of your competitive examinations and your future. So let us begin with the paper. This paper syllabus has already been shared to you. And if you see, the first topic in the paper is sources for study of ancient Indian history. So அன்புக்கினிய மாணவர்களே, நான் பேராசிரியர் அபுல் ஃபாசல். இந்த பருவத்தில், இந்த பாட பருவத்தில் உங்களுக்கு இந்தியாவின் சமூக மற்றும் கலாச்சார வரலாறு 1206 வரை என்ற தாளை என்கின்ற பேப்பரை உங்களுக்கு நான் எடுக்க இருக்கின்றேன். இந்திய வரலாறு என்கின்ற பாடமானது மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. போட்டித் தேர்வுகளின் கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கின்ற போது பல்வேறு கேள்விகள் இந்த பேப்பரிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த போட்டித் தேர்வு எடுத்தாலும் சரி, நீங்கள் இங்கே படிக்கின்ற வேளையில் ஸ்லெட் பரீட்சைக்கு தயார் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய ஸ்லெட் பரீட்சையில் பெரும்பான்மையான கேள்விகள் இந்திய வரலாற்றில் இருந்துதான் வரும். அதேபோல் டிஎன்பிஎஸ்சி அல்லது யூபிஎஸ்சி பரீட்சைகள் நீங்கள் எடுத்தாலும் அந்த பரீட்சைகளிலும் அதிகமான கேள்விகள் இந்திய வரலாற்றில் இருந்து வரும். ஆக இந்த தாளானது மிக முக்கியமான ஒரு தாளாக இருக்கின்றது. ஆக மிகவும் கவனத்தோடும் கடுமையான உழைப்போடும் இந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திய வரலாற்றில் நாம் இந்த பருவத்தில் பழங்கால இந்திய வரலாற்றை பற்றி படிப்போம். அதாவது இந்தியாவுடைய வரலாறு ஆரம்ப காலங்களில் இருந்து 1206 வரை என்கின்ற அந்த வரலாற்றை இந்த காலகட்டத்தில் படிப்போம். சோ உங்களுக்கு இந்த பாடத்துடைய பாடத்திட்டம் சிலபஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலபஸில் பார்த்தீர்களே ஆனால் முதல் பாகத்தில் முதல் பாடம் சோர்சஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்கான சான்றுகள், அதுதான் முதல் பகுதியாக இருக்கின்றது. ஆக இன்றைய வகுப்பில் நாம் அதை பற்றி தான் பேச இருக்கின்றோம். பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்காக தேவையான சான்றுகளை பற்றி படிக்க இருக்கின்றோம். It was only in 19th century
especially European historians like Sir William Jones, James Stuart Mill, William Wilson Hunter, wanted to study history of India. And when they wanted to study history of India, they needed sources. And when they went for sources, they found that different periods had different types of sources. For ancient India, it was entirely different than medieval and modern India. So in this class, we are going to study about the different types of sources for ancient Indian history. அன்புக்கினிய மாணவர்களே, 19ஆம் நூற்றாண்டில்தான், அதாவது இன்றிலிருந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்திய வரலாற்றை தொகுத்து படிக்க வேண்டும். இந்த நிலப்பரப்பின் ஒட்டுமொத்த வரலாற்றை ஒன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அறிஞர்களிடையே ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. குறிப்பாக ஆங்கிலேய எழுத்தாளர்கள் சர் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், வில்லியம் வில்சன் ஹண்டர் போன்ற அறிஞர்களுக்கு 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வரலாற்றை தொகுத்து எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆக இந்திய வரலாறு 5000 ஆண்டுகள் பழமையானது. ஆனால் 5000 ஆண்டுகள் பழமையான இந்த இந்திய வரலாற்றை நாம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தொடங்கினோம் என்று சொன்னால், அங்கே ஒரு விஷயம் மிக முக்கியமாக தேவைப்பட்டது. அந்த விஷயம் சான்றுகள். சான்றுகள் இல்லாமல் நாம் வரலாறை படிக்க முடியாது. ஆக இந்திய வரலாற்றை படிக்க வேண்டும் என்று 200 ஆண்டுகளுக்கு முன்பு நினைத்த ஆங்கிலேய, ஐரோப்பிய வரலாற்று அறிஞர்களுக்கு சான்றுகள் தேவைப்பட்டன. 5000 ஆண்டுகள் பழமையான இந்திய வரலாற்றில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், அதுக்கு முன்பும் கூட பழங்கற்கால மனிதர்கள், புதிய கற்கால மனிதர்கள், அதுக்கு பிறகு வந்த உலக கால மனிதர்கள், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், அதற்கு பிறகு வந்த சாம்ராஜ்யங்கள், இவர்கள் எல்லாரும் சில எச்சங்களை, சில அவர்களுடைய அடையாளங்களை விட்டு சென்றிருந்தன. அந்த அடையாளங்களை தேடி எடுத்து, அந்த அடையாளங்களை அடிப்படையாக வைத்து, அந்த அடையாளங்களை சான்றுகளாக பயன்படுத்தி வரலாற்றை தொகுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஆக வரலாற்றை படிப்பதற்கு சான்றுகள் அடிப்படையான விஷயமாக இருந்தன. அந்த சான்றுகள் பல்வேறு வகையாக இருந்தன. ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் சான்றுகள் வேறுபடும். உதாரணமாக பழங்கால இந்தியாவுக்கு நாம் படித்துக் கொண்டிருப்பது இப்பொழுது பழங்கால இந்தியா. இந்த பழங்கால இந்தியாவுக்கு சான்றுகள் என்பது பல்வேறு வகையாக இருக்கும். உதாரணமாக அகழ்வாராய்ச்சி, அதாவது பூமிக்கடியில் தோண்டி பூமிக்கடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் விட்டு சென்ற அடையாளங்களை எடுத்து அதன் அடிப்படையில் எழுதுவது. இது குறிப்பாக இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தை மீட்டெடுத்தது அந்த அடிப்படையில் தான். சிந்து சமவெளி நாகரிக மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்ற தகவலே நம்மிடம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது.
200 ஆண்டுகளுக்கு முன்புதான் அகழ்வாராய்ச்சி தொடங்கியது. அகழ்வாராய்ச்சி தொடங்கி சிறிது சிறிதாக அந்த எண்ணம் தோன்றியது. இந்திய வரலாறு 5000 ஆண்டு பழமையானது. இந்திய வரலாற்றில் 5000 வருடங்களுக்கு முன்பு சிந்து சமவெளி நதிக்கரையில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் தோன்றியது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அது உறுதி செய்யப்பட்டது. எப்படி உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னால் அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையில். ஆக அகழ்வாராய்ச்சி சான்றுகள் பழங்கால இந்திய வரலாற்றுக்கு பொருந்தும். ஆனால் நவீன கால இந்திய வரலாற்றில் அகழ்வாராய்ச்சி சான்றுகள் அதிகமாக தேவைப்படவில்லை. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் முழுக்க முழுக்க அகழ்வாராய்ச்சி அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் சான்றுகள் மாறும். பழங்கால இந்திய வரலாற்றுக்கு இருக்கக்கூடிய சான்றுகள் ஒரு வடிவத்திலும், இடைக்கால இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய சான்றுகள் இன்னொரு வடிவத்திலும், நவீன கால இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய சான்றுகள் இன்னொரு வடிவத்திலும் இருக்கும். ஆக நாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வெவ்வேறு வகையான சான்றுகளை படிப்போம். இப்பொழுது இந்த வகுப்பில் நாம் பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்காக இந்த அறிஞர்களுக்கு கிடைத்த சான்றுகள் என்ன என்பதை பற்றி படிப்போம். The sources for ancient Indian history can be classified into literary and archaeological sources. So, மாணவர்களே, பழங்கால இந்திய வரலாற்றுக்கான சான்றுகளை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் என்று சொன்னால் எழுதப்பட்ட ஆவணங்கள், எழுதப்பட்ட சான்றுகள். ஆக எழுத்து வடிவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகளை லிட்ரரி சோர்சஸ், எழுத்துப்பூர்வமான சான்றுகள் என்ற அடிப்படையிலும், இரண்டாவது வகையாக அகழ்வாராய்ச்சி சான்றுகள். அகழ்வாராய்ச்சி சான்றுகள் என்று சொன்னால் பூமிக்கடியில் தோண்டி எடுக்கப்பட்ட சான்றுகள், அதாவது மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றதற்கான அடையாளங்களை பூமிக்கடியில் விட்டு சென்றிருப்பார்கள். அல்லது பூமிக்கு மேல் கூட பல்வேறு வகையான சான்றுகள் இருக்கும். உதாரணமாக பல தூண்களை எழுப்பியிருப்பார்கள். அசோகருடைய காலகட்டத்தில் பல தூண்கள் எழுப்பப்பட்டன, பல பாறை கல்வெட்டுகள் விட்டு செல்லப்பட்டன, பல நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டு அந்த நாணயங்கள் பூமிக்கு மேல் கூட சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவையும் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்ற அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்படுகின்றது. ஆக 2 வகையாக நாம் இதை பிரித்துக் கொள்வோம். லிட்ரரி, ஆர்கியாலஜிக்கல். லிட்ரரி என்று சொன்னால் எழுத்துப்பூர்வமான சான்று, ஆர்கியாலஜிக்கல் என்று சொன்னால் அகழ்வாராய்ச்சி சான்று. முதலில் நாம் எழுத்துப்பூர்வமான சான்றுகளை பற்றி படிப்போம். எழுத்துப்பூர்வமான சான்றுகள் அல்லது லிட்ரரி சோர்சஸ் என்று சொல்லக்கூடிய சான்றுகள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று சேக்ரெட். சேக்ரெட் என்று சொன்னால் சமயம் சார்ந்த சான்றுகள், அதாவது சமயத்துக்காக, சமய காரணங்களுக்காக, மத காரணங்களுக்காக பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. மத நூல்கள் போல சமய நூல்கள். பல்வேறு நேரங்களில் இந்த சமய நூல்களின் அடிப்படையில் வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எழுத்துப்பூர்வமான சான்றுகள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அதில் முதல் வகை சேக்ரெட் அல்லது சமயம் சார்ந்த சான்றுகள். அதேபோல் இரண்டாவது வகை செக்யுலர், சமய சார்பற்ற எழுத்துப்பூர்வமான சான்றுகள். அவை அந்த புத்தகங்கள் சமயம் சார்ந்து இருக்காது. மூன்றாவது வகை வெளிநாட்டு அறிஞர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய குறிப்புகள். ஆக இந்திய வரலாற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு எழுத்துப்பூர்வமாக நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. அந்த சான்றுகளை 3 வகையாக நாம் பிரிக்கின்றோம்.
முதல் வகை சமயம் சார்ந்த சான்றுகள். அவை ஆங்கிலத்தில் சேக்ரெட் சோர்சஸ் என்று சொல்லப்படுகிறது. சேக்ரெட் என்று சொன்னால் புனிதமான, சமயம் சார்ந்தவை என்ற காரணத்தினால் புனிதமான சான்றுகள், புனிதமான எழுத்துப்பூர்வமான சான்றுகள் என்று சொல்லப்படுகிறது. செக்யூலர் சோர்சஸ், செக்யூலர் லிட்டரரி சோர்சஸ், எழுத்துப்பூர்வமான சமயம் சாராத சமய சார்பற்ற எழுத்துப்பூர்வமான சான்றுகள் இரண்டாவது வகை. மூன்றாவது வகை வெளிநாட்டு அறிஞர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய குறிப்புகள். ஆக எழுத்துப்பூர்வமான சான்றுகளை நாம் இந்த மூன்று அடிப்படைகளில் பிரிக்கலாம். So dear students, I hope you would have understood this. Literary sources can be classified into three categories: sacred, secular, foreign sources. Again, sacred literature can be further classified as Hindu, Buddhist and Jain literature. ஆக நாம் எழுத்துப்பூர்வமான சான்றுகளை மூன்று வகையாக பிரித்தோம். சேக்ரெட், சமயம் சார்ந்த புனித எழுத்துப்பூர்வமான சான்றுகள். அவை மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன. சமயம் சார்ந்த எழுத்துப்பூர்வமான சான்றுகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன. அந்த மூன்று வகையான எழுத்துப்பூர்வமான சான்றுகள் யாவை என்று பார்த்தோமே ஆனால், இந்து, புத்திஸ்ட், ஜெயின். இந்தியாவில், பழங்கால இந்தியாவில் மூன்று சமயங்கள் மேலோங்கி இருந்திருக்கின்றன. ஒன்று இந்து சமயம், இன்னொன்று புத்திஸ்ட் சமயம், இன்னொன்று ஜெயின் சமயம். ஆனால் இந்த மூன்று சமயங்களும் மேலோங்கி இருந்தன என்று சொல்லுகின்ற வேளையில் இன்னொரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். நாம் படிப்பது 1206. 1206க்கு முன்பு கூட இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். தென்னிந்தியாவில் இஸ்லாமியர்கள் மிக அதிக அளவில் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பாலும் இந்து சமய, பௌத்த சமய, சமண சமய சான்றுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆக புனித நூல்கள் என்கின்ற வேளையில், அதாவது வரலாற்றை எழுதுவதற்கு தேவையான புனித சான்றுகள் என்று சொல்லுகின்ற வேளையில் இந்து, பௌத்த, சமண சான்றுகள் இருக்கின்றன. உதாரணமாக இந்த மூன்று சமயங்களிலிருந்து சான்றுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. So sacred literature can be further classified. Sacred literature has been further classified as Hindu, Buddhist and Jain literatures. The ancient Hindu literature is predominantly Vedic literature. What is Vedic literature? Sometime in 1500 BC, people from Central Asia had settled down in India, and these people, they had at that point of time composed certain sacred literary works like the Vedas, the Brahmanas, the Aryankas and the Upanishads. So the period from 1500 BC to 600 BC, these literary works were composed. The Vedas, the Brahmanas, the Aryankas and the Upanishads. This period between 1500 BC and 600 BC is called as the Vedic age, which is
dominated by the Indo-Aryan group of people, which is dominated by people who came from Central Asia. So this period is called as Vedic age, and this literature, the Vedas, the Brahmanas, the Aryankas and the Upanishads are called as Vedic literature. This Vedic literature forms an important source of study of ancient Indian history. So as I told you, there are 4 Vedas. The 4 Vedas are Rig Veda, Samaveda, Yajurveda, Atharva Veda. This Vedic literature is the literature of the Vedic people or the Indo-Aryans or the people who came from Central Asia. This literature is supposed to be composed by various rishis or Hindu saints, and the Vedic people believed that this Vedic literature is of divine origin, and this literature was handed down from generation to generation by means of memory, or it was orally handed down. In sense, they would memorize and they would teach the next generation. So the Vedic literature traveled from one generation to another generation orally. அன்புக்கினிய மாணவர்களே, நாம் பழங்கால இந்து சமய இலக்கியங்களை பார்க்கின்ற வேளையில் அது பெரும்பான்மையாக வேத இலக்கியமாக இருக்கிறது. வேத இலக்கியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று கேட்டால், 1500 பிசி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1500 வருடங்கள் முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 வருடங்கள் முன்பு இலிருந்து 600 பிசி வரை, கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் மத்திய ஆசியாவில் இருந்து வந்த ஒரு வகையான மக்கள், மத்திய ஆசியாவில் இருந்து வந்த இந்தோ ஆரிய மக்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்தியாவின் வட எல்லையில், இந்தியாவின் வடக்கு புறத்தில், இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் இந்த இந்தோ ஆரிய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்த காலம் 1500 பிசி முதல் 600 பிசி வரை, கிறிஸ்துக்கு முன்பு 1500 வருடங்களுக்கு முன்பும் கிறிஸ்துக்கு முன்பு 600 வருடங்களுக்கு வரை. இந்த மக்கள், இந்த இந்தோ ஆரிய மக்கள், மத்திய ஆசியாவிலிருந்து வந்த மக்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்தை வேத காலம் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏன் அதை வேத காலம் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் தான் 4 வேதங்கள், பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்கள் என்கின்ற இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. வேதங்கள் என்ற இலக்கியங்கள், பிராமணாக்கள் என்ற இலக்கியங்கள், ஆரியங்காஸ் என்ற இலக்கியங்கள், உபநிடங்கள் என்ற இலக்கியங்கள் அந்த காலகட்டத்தில் படைக்கப்பட்டன. ஆக அந்த இலக்கியங்கள் படைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த காலத்தை வேத காலம் என்று சொல்கின்றோம், அந்த இலக்கியங்களை வேத இலக்கியம் என்று சொல்கின்றோம். ஆக இந்த வேத இலக்கியங்கள் இந்திய வரலாற்றை, பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்கு மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கின்றன. ஆக இந்த வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கின்றன. முதல் வேதம் ரிக்வேதம், இரண்டாவது சாமவேதம், மூன்றாவது யஜுர்வேதம், 4வது அதர்வ வேதம். இந்த வேதங்களையும் வேதங்கள் சார்ந்த பிராமணா, ஆரியங்கா, உபநிடங்களையும் வேதகால மக்கள் புனித நூல்களாக கருதின. இன்று வரை இந்து சமயத்தார்
இந்த நூல்களை புனித நூல்களாக கருதுகின்றன. இந்த நூல்கள் இந்து சமய ஆன்மீக குருக்களால் தொகுக்கப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. அதேபோல் வேதகால மக்கள் இந்த நூல்களை இறைவனிடம் இருந்து கிடைத்தது என்று கூறுகின்றனர். இந்த நூல்களானது, இந்த வேத இலக்கிய நூல்களானது காலம் காலமாக வாய் வழியாக, அதாவது ஒருவர் அதை முழுமையாக மனனம் செய்வார், அடுத்த தலைமுறைக்கு அவர் வாய் வழியாக அதை சொல்லிவிட்டு போவார். அப்படி பல்வேறு காலகட்டங்கள், பல்வேறு தலைமுறைகள் இது வாய் வழியாகவே பயணம் செய்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் இந்த இலக்கியங்கள். இவை இந்திய வரலாறு, பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்கு மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கின்றன. ஆக நாம் என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு தெரியும். நாம் பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்கான சான்றுகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்கான சான்றுகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. எழுத்துப்பூர்வமான சான்றுகள், அகழ்வாராய்ச்சி சான்றுகள். எழுத்துப்பூர்வமான சான்றுகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன. சமயம் சார்ந்த சான்றுகள், சமயம் சாராத சான்றுகள், வெளிநாட்டு குறிப்புகள். சமயம் சார்ந்த சான்றுகளில் இந்து சமய சான்றுகள், பௌத்த சமய சான்றுகள், சமண சமய சான்றுகள் என்று பிரிக்கப்படுகின்றது. இப்பொழுது நாம் இந்து சமய சார்ந்த சான்றுகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி படிக்கின்ற வேளையில் வேத இலக்கியம் என்பது இந்து சமய சான்றுகளில் மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கின்றன. அந்த வேத இலக்கிய சான்றுகளை பற்றி தான் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்றோம். So the first Veda is Rig Veda. It was composed sometime around 1500 BC. It was written down in 300 BC. So it has 1028 hymns arranged in 10 mandalas. This is the oldest among the Vedas. This Veda, the hymns in this Vedas describe about the wars of the Aryans within themselves and the wars with original settlers who were called as Dasyus. It also talks about the movement of the Aryans. How did they come to the northern plains? And it also talks about the land of 7 rivers. So it talks about patriarchal society and how the people were engaged in agriculture and cattle raising. ஆக அன்புக்கினிய மாணவர்களே, நாம் வேத இலக்கியத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், வேத இலக்கியம் என்பது வேதகால மக்களால் இந்தியாவுக்கு கிறிஸ்துக்கு முன்பு 1500 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவுக்குள் மத்திய ஆசியாவில் இருந்து வந்த இந்தோ ஆரிய மக்கள் எழுதிய இலக்கியங்கள், வேத இலக்கியங்கள். அவை அந்த இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் வேதங்கள், பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்கள் என்று நூல்கள் இருக்கும். இந்த வேதங்களில் 4 வேதங்கள் உண்டு. அதில் பழமையான வேதம் ரிக்வேதம். இந்த ரிக்வேதம் என்பது 1500 பிசியில், அதாவது கிறிஸ்துக்கு முன்பு 1500 வருடங்களுக்கு முன்பு இது தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் வாய் வழியாக அப்படி பயணித்த அந்த ரிக்வேதம் கிறிஸ்துக்கு முன்பு 300 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது 1500 வருடங்களுக்கு முன்பு அது தொகுக்கப்பட்டிருக்கும். வாய் வழியாகவே தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்து 300 பிசி, கிறிஸ்துக்கு முன்பு 300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்துப்பூர்வமாக அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ரிக்வேதம் என்பது 1028 நூல்களை கொண்டது, 28 பாடல்களை கொண்டது. 1028 பாடல்களை 10 மண்டலங்களாக
தொகுத்திருக்கிறார்கள். 1028 பாடல்களை 10 மண்டலங்களாக தொகுத்திருக்கிறார்கள். இந்த ரிக்வேதம் தான் இருப்பதிலேயே பழமையான வேத இலக்கிய நூல். முதன்மையான வேதம், பழமையான வேத இலக்கிய நூல். இந்த நூலில் இந்தோ ஆரிய மக்கள் தங்களுக்குள் போர் செய்து கொண்டதை பற்றி இந்த வேதத்தில் இருக்கின்றது. அதேபோல் அவர்கள் இந்தியாவுக்கு வருகின்ற வேளையில் இந்தியாவில் தங்கியிருந்த தாசியுக்கள் என்று அவர்களால் அழைக்கப்பட்டவர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட போர்களை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவர்களுடைய பயணம், இந்தியாவுக்குள் அவர்கள் வந்த நிலை, அதாவது அவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள், மத்திய ஆசியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான், இன்றைய பாகிஸ்தான் வழியாக கங்கை சமவெளியில் வந்து அவர்கள் தங்கிய அந்த நிலையை பற்றி அந்த நூலில் ரிக்வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவை 7 நதிகள், இந்தியாவில் இருந்த 7 நதிகளை பற்றி இந்த நூல் விளக்குகின்றது, இந்த வேதம் விளக்குகின்றது. அந்த சமூகத்தை, வேதகால சமூகத்தை பற்றியும் இந்த நூல் விளக்குகின்றது. பேட்ரியார்கல் சொசைட்டி என்று சொல்கிறது. பேட்ரியார்கல் சொசைட்டி என்று சொன்னால் எந்த சமூகத்தில் ஒரு ஆண் தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பாரோ அது பேட்ரியார்கல் சொசைட்டி. அதே போல் அவர்கள் உடைய சமூகம் அடிப்படையாக ஆடுகள் மாடுகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட சமூகம். ஆடு மாடுகள் வளர்ப்பு என்பது பிரதான தொழிலாக இருந்த சமூகம். ஆக அதை பற்றியும் இந்த நூலில் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. The next Veda is Samaveda. It again consists of hymns which are set to melodious tunes, and it is an important work in the history of Indian music. அன்புக்கினிய மாணவர்களே, ரிக்வேதத்துக்கு பிறகு அடுத்த முக்கியமான வேதம் சாமவேதம். சாமவேதம் என்ற வேதத்தில் அதிகமான பாடல்கள், அதிகமான ஹிம்ஸ் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வரிகள், இந்த சாமவேதத்தில் வரக்கூடிய வரிகளின் சிறப்பு என்னவென்று சொன்னால், அவை இசையோடு கலந்து உச்சரிப்பதற்கு ஏற்றாற்போல் அந்த வரிகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்திய இசை வரலாற்றில் சாமவேதத்துக்கு ஒரு மிக முக்கியமான இடம் உண்டு. ஆக இரண்டாவது வேதம் சாமவேதம். The third Veda is Yajurveda. It is a guidebook for priests, and this Veda consists of hymns recited during performing of sacrifices. அன்புக்கினிய மாணவர்களே, மூன்றாவது வேதமானது யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதமானது இந்து சமய ஆன்மீகவாதிகளுடைய, இந்து சமய ஆன்மீக குருக்களுடைய குருக்கள் பயன்படுத்திய புத்தகங்களாக இருந்தன. ஏனென்று சொன்னால், யாகங்கள், அந்த வேத காலத்தில் அதிகமான யாகங்கள் செய்யப்பட்டன. யாகங்கள் என்பது வேண்டுதல்கள், ஒரு வகையான வேண்டுதல்கள். அவர்கள் இறைவனிடம் எதையும் வேண்டும் என்று கேட்டால் அது யாகங்களை எழுப்பி அந்த யாகங்களில் பாடல்களோடு அந்த யாகங்களில் புனித வரிகளை பாடியவர்களாக கேட்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த வரிகள் தான் இந்த யஜுர்வேதத்தில் இருந்தன. சோ யஜுர்வேதம் என்பது யாகங்களுக்கான வேதங்கள். So the fourth Veda is the Atharva Veda. This Veda consists about
talks about magical formulas. It talks about performing of magic and spells. மாணவர்களே, அதர்வ வேதா என்பது நான்காவது வேதம். இந்த நான்காவது வேதத்தில் தந்திரங்களை பற்றி, மந்திர தந்திர விஷயங்களை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 4 வேதங்கள் வேத காலத்தில் படைக்கப்பட்டன. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வேத இலக்கியம் என்பது என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். வேத இலக்கியம் என்பது இந்தியாவில் கிறிஸ்துக்கு முன்பு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மேற்காசியாவில் இருந்து, மத்திய ஆசியாவில் இருந்து இந்தியாவுக்குள் வந்து தங்கிய இந்தோ ஆரிய மக்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய இலக்கியங்கள் தான் வேத இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களை ஏன் வேத இலக்கியம் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால், அந்த இலக்கியங்களில் அடிப்படையான முக்கியமான இலக்கியம் 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களை பற்றி உங்களுக்கு இப்பொழுது சொல்லியிருக்கின்றோம். முதலாவது வேதம் ரிக்வேதம், இரண்டாவது வேதம் சாமவேதம், மூன்றாவது வேதம் யஜுர்வேதம், நான்காவது வேதம் அதர்வ வேதம். வேத இலக்கியங்கள் வேதங்கள் மட்டுமல்ல, வேதங்களுக்கு அப்பாற்பட்டு பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்களும் அதில் சாரும். So the Vedic literature consists of Vedas. After Vedas, there are books called as Brahmanas. These Brahmanas are written in prose. They are prose commentaries on Vedas. From these books, we are able to know about the Aryan expansion into Eastern India, the rigid organization of society based on caste system, and changes in Hindu religion. The most important among the Brahmanas are Satapada Brahmana and Aitarya Brahmana. I need to tell you one thing here. So, Brahmanas are prose books connected with Vedas. So, each Veda will have its own Brahmanas. Each Veda will have many Brahmanas. So, there are Brahmanas connected with Rigveda, there are Brahmanas connected with Samaveda, there are Brahmanas connected with Yajurveda, there are Brahmanas connected with Atharva Veda. So these Brahmanas are prose commentaries. So they will explain in prose on the hymns of the Vedas which they represent. So these are Brahmanas. And after Brahmanas, we have Aryankas. Aryankas are said to be forest books. They are the most important. Aryankas are Aitarya Aryanka and Taittiriya Aryanka. Apart from that, there are other Aryankas also, and like Brahmanas, Aryankas are also connected with the Vedas. So each Veda will have its own Aryankas. And finally, we have Upanishads. Upanishads are again connected with the Vedas. They are philosophical explanation of Vedas. So they talk about soul of man, man's relationship with God. So these are things which Upanishads talks about. So they are called as philosophical books. There are important Upanishads like Chandogya Upanishad, Brihadaranyaka Upanishad, Mundaka Upanishad, and in Chandogya Upanishad we have the statement which is very popular, which is called as Tattvam Asi, which is called as Mahavakya. So this Tattvam Asi concept, this Tattvam Asi philosophy, which people are fond of in nowadays, had its origin in Chandogya Upanishad. Mundaka Upanishad talks about Satyamev Jayate, which is the national motto of India. So the phrase
Satyamev Jayate, truth alone triumphs, is derived from Mundaka Upanishads. Again, so Brahmanas, Aryankas, and Upanishads. These form the core of the Vedic literature. So Vedic literature comprises of Vedas, Brahmanas, Aryankas, and Upanishads. Apart from these four literary works, there were Vedankas. Vedankas are books on supplementary sciences. Actually, Vedankas are supplementary sciences. And this supplementary science talks about pronunciation, meter, grammar, explanation of words, and ceremonies. So these are 6 different sciences which were required to understand the nature of the Vedas. So Vedankas are sciences, and books on these Vedankas were called as Sudras. There were books on each of these sciences and they were called as Sudras. For example, Srauta Sudra, Sulva Sudra, Griha Sudra, and Dharma Sudra were Sudras developed on Kalpa Sudra or science of ceremonies. So each Vedanta had several books written on it. Upaveda. Upavedas are supplementary Vedas which talk about different subjects like medicine, archery, and music. Medicine is called as Ayurveda, archery is called as Dhanurveda, music is called as Gandharva Veda. Apart from this work, we had the epics. The epics, there were 2 great epics. One is Ramayana and another one is Mahabharata. So these epics should have been composed some 400 years before Christ. And these epics should have had a lot of additions up to 4th century AD. And they are very important for historians, for it talks about the political, social, economic, and religious conditions of India during this period. So the epics Ramayana and Mahabharata are very important from historical point of view. Dharma Shastras are books on law and social contact. So they evolved many books on laws, and these books on laws and social conduct were very important in those days. Manusmriti is one important example of Dharma Shastras. Then we had Puranas. The Puranas are 18 in number. They are books on creation, recreation, genealogy of God and rishis and royal dynasties. So அன்புக்கினிய மாணவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல் வேத இலக்கியம் என்பது வேதங்களுக்கு அப்பாற்பட்டு பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்கள் இருந்தன. இந்த பிராமணாக்கள் என்பது என்னவென்று சொன்னால் வேதங்களுக்கான விளக்க உரைகள், வேதங்களுக்கான உரைநடை விளக்கங்கள். அதாவது வேத இலக்கியங்களில், வேதங்களில் ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வேதத்தில் பாடல்கள் வடிவத்தில் இருக்கும். அந்த வரிகள் பாடல்கள் வடிவத்தில் இருக்கும். அந்த பாடல்கள் வடிவத்தில் இருக்கக்கூடிய வரிகளுக்கு உரைநடையில் விளக்கம் வழங்குவது பிராமணாக்கள். ஆக ஒவ்வொரு வேதத்துக்கும் பல்வேறு பிராமணாக்கள் எழுதப்பட்டன. சோ பிராமணாக்கள் என்பது வேதங்களோடு தொடர்புடைய நூல்கள். ஒவ்வொரு வேதத்துக்கும் உரிய பிராமணாக்கள் உண்டு. சோ ஒவ்வொரு வேதத்துக்கும் உரிய பிராமணாக்கள் அந்த வேதங்களுக்கு அந்த பிராமணாக்கள் எந்த வேதங்களை குறிக்கின்றதோ அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய பாடங்களுக்கான உரைநடை விளக்கங்களை வழங்கும். ஆக இந்த வேதங்களில் இருந்து வரலாற்று ஆசிரியர்கள் வேதகால மக்கள் அல்லது இந்தோ ஆரிய மக்கள் எப்படி கிழக்கு இந்தியாவிற்கு வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல் இந்த வேதகால சமூகம் தொடங்குகின்ற வேளையில் ஜாதிய கோட்பாடுகள் இல்லாமல் இருந்தது. ஜாதிய கோட்பாடுகள், ஜாதிய வேறுபாடுகள் குறைவாக இருந்தன. அல்லது ஜாதிய வேறுபாடுகளில் ஒரு வகையான ரிஜிடிட்டி என்று சொன்னால் ஒரு நிலையான இடம். அதாவது தொடங்குகின்ற வேளையில் இந்த ஜாதிய முறையில் மாறுதலுக்கு உட்பட்டது. ஒருவர் ஒரு
குறிப்பிட்ட வகுப்பில் பிறந்தால் அவர் இன்னொரு வகுப்பிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது நிலையானது. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் பிறந்தார், அவர் கடைசி வரை இறுதி வரை அதே வகுப்பில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை உருவானது. ஆக இது எப்படி உருவானது என்பது இந்த பிராமணாக்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் இந்து சமயத்தில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களையும் நாம் இந்த பிராமணாக்களில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு வேதத்துக்கும் பல்வேறு பிராமணாக்கள் இருக்கின்றன. பிராமணாக்களில் 2 பிராமணாக்கள் மிக முக்கியமானவை, சதபத பிராமணா மற்றும் ஐத்தரிய பிராமணா. அடுத்தபடியாக ஆரியங்காஸ். ஆரியங்காஸ் என்பது ஃபாரஸ்ட் புக்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த புத்தகங்கள் இந்த புத்தகங்களில் அதே போல் ஆரியங்காசும் ஒவ்வொரு வேதத்தோடு தொடர்புடையது. ஒரு வேதத்துக்குரிய ஆரியங்காக்கள், பல்வேறு ஆரியங்காக்கள் இருக்கும். ஆரியங்காக்களில் மிக முக்கியமானவை ஐத்தரிய ஆரியங்கா மற்றும் தைத்தரிய ஆரியங்கா. அதே போல் பிராமணாக்களுக்கு பிறகு ஆரியங்காக்களுக்கு பிறகு உபநிடங்கள். உபநிடங்கள் என்பது தத்துவம் சார்ந்த நூல்கள், அதாவது வேதங்களுக்கான தத்துவ விளக்கங்கள். அது உபநிடங்கள் என்ற நூல்களில் வழங்கப்பட்டிருந்தது. தத்துவ நூல்கள் என்று சொல்கின்ற வேளையில் இந்த நூல்களில் மனிதன் யார், அவனுடைய ஆன்மா என்பது என்ன, அவனும் அவனுடைய ஆன்மாவும் எப்படி இறைவனோடு தொடர்பு கொள்கின்றது என்பதை பற்றி இந்த நூல்களில் விளக்கி இருக்கிறார்கள். இந்த உபநிட நூல்களில் விளக்கி இருக்கிறார்கள். ஆக இந்த உபநிடங்கள் மிக முக்கியமானவை. சந்தோக்கியா உபநிடம், பிருஹத்ரண்யகா உபநிடம், முண்டாகா உபநிடம். சந்தோக்கியா உபநிடத்தில் தத்துவமசி என்கின்ற தத்துவத்தை விளக்கி இருக்கிறார்கள். முண்டாகா உபநிடத்தில் இருந்துதான் நம்முடைய தேசிய நோக்கம், தேசிய குறிக்கோள், வாய்மையே வெல்லும் அல்லது சத்தியமே ஜெயித்த என்கின்ற அந்த கோட்பாடு முண்டாகா உபநிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த 4 தான் வேதங்கள், பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்கள். இந்த 4 தான் வேத இலக்கியத்தின் அடிப்படையாக இருக்கின்றது. வேத இலக்கியத்தின் மூல பொருளாக, மூல கருவாக இந்த 4 வகையான நூல்கள் இருக்கின்றன. வேதங்கள், பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்கள். இவை இல்லாமல் வேத இலக்கியத்தில் இதர விஷயங்களும் இருக்கின்றன. உதாரணமாக வேதங்காஸ். வேதங்காஸ் என்பது அறிவியல். வேதங்காஸ் என்பது சில அறிவியல் விஷயங்கள். ஆக அந்த வேதங்காஸ் சம்பந்தமான அறிவியல் நூல்கள் அந்த காலகட்டத்தில் படைக்கப்பட்டன. ஆக இந்த 6 வகையான அறிவியல்கள் என்னவென்று சொன்னால், முதலில் ப்ரொனவுன்சியேஷன், உச்சரிப்பு. அடுத்தது மீட்டர். அடுத்தது கிராமர். கிராமர் என்று சொன்னால் இலக்கணம். அதுக்கு அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் என்று சொன்னால் வார்த்தைகளுக்கான பொருள். அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமி என்று சொன்னால் வானவியல் சாஸ்திரம். செரிமனி. செரிமனியல் என்று சொன்னால் சம்பிரதாயங்களை நிகழ்த்துவது. இப்படி 6 பல்வேறு விஷயங்களை பற்றிய நூல்கள் தான் வேதங்காசில் இருந்தன. இந்த வேதங்காஸ் என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போல் அறிவியல் என்று சொல்கின்றோம். வேதங்காஸ் என்பது அறிவியல் என்று சொல்கின்றோம். 6 வகையான அறிவியல்களை அந்த வேதங்காசில் இருந்தார்கள். ஒவ்வொரு வேதங்காவை பற்றியும் சூத்திரங்கள் என்ற பெயரில் புத்தகங்கள் உருவாகின. ஆக வேத இலக்கியத்தில் சூத்திர இலக்கியங்கள் என்று ஒரு இலக்கியங்கள் உண்டு. இந்த சூத்திர இலக்கியங்கள் என்பது வேதங்களை பற்றி சொல்லும். வேதங்கள் என்பது 6 அறிவியல்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். சோ அந்த வேதங்காசை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் சூத்திரங்கள். உதாரணமாக கல்பசூத்ரா என்று ஒரு சூத்திரம் உண்டு. கல்பசூத்ரா என்பது ஒரு வேதங்காவை குறிக்கும். என்ன வேதங்கா என்று சொன்னால் சம்பிரதாயங்களை செய்வது. ஆக இந்த கல்பசூத்ரா சம்பந்தமாக அல்லது சம்பிரதாயங்கள் சம்பந்தமாக, சம்பிரதாயம் என்கின்ற வேதங்கா சம்பந்தமாக ஸ்ரௌத்த சூத்ரா, சுல்வ சூத்ரா, கிரகே சூத்ரா, தர்ம சூத்ரா என்று 4 வகையான சூத்திர நூல்கள், 4 சூத்திர நூல்கள் எழுதப்பட்டிருந்தன. அப்படி ஒவ்வொரு வேதங்காவுக்காகவும் பல்வேறு சூத்திர நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன.
பிறகு உபவேதங்கள். உபவேதங்கள் என்று சொன்னால் அவை சில அறிவியல் சம்பந்தமான நூல்கள். உதாரணமாக மருத்துவம், ஆயுர்வேதம் என்று சொல்வார்கள். ஆயுர்வேதம் என்று சொன்னால் ஆயுர்வேதம் என்று சொன்னால் மருத்துவ அறிவியல். தனுர்வேதம் என்று சொல்வார்கள். தனுர்வேதம் என்று சொன்னால் வில் வித்தை சம்பந்தமான நூல். கந்தர்வ வேதம் என்று சொன்னால் இசை சம்பந்தமான நூல்கள். இப்படி உபவேதங்கள் எழுதப்பட்டன. காவியங்கள், பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்கு பழைய காவியங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. அந்த காவியங்களில் மிக முக்கியமானவை ராமாயணமும் மகாபாரதமும். ராமாயணமும் மகாபாரதமும் கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பு தொகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது தொகுக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை பல்வேறு தொகுக்கப்பட்ட காலத்தில் இருந்து, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பு தொகுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து மறைந்து 400 வருடங்கள் வரை அதில் தொடர்ச்சியாக சொருகல்கள் இருந்தன. சொருகல்கள் என்று சொன்னால் பின் சேர்க்கைகள் இருந்தன. ஆக இந்த ராமாயணமும் மகாபாரதமும் பழங்கால இந்திய வரலாற்றை படிப்பதற்கு மிக முக்கியமான நூல்களாக இருக்கின்றன. அந்த கால சமய, அந்த கால அரசியல், சமூகம், பொருளாதாரம் இவைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அந்த நூல்கள் உறுதுணையாக இருக்கின்றன. அதே போல் தர்ம சாஸ்திரங்கள் என்ற நூல்களும் வேத இலக்கியத்தில் சேர்க்கப்படுகின்றன. இந்த தர்ம சாஸ்திரங்கள் என்பது நீதி நூல்கள். அந்த கால சட்டத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட நீதி நூல்கள். மனிதர்களின் செயல்பாடுகளை பற்றி, மனிதர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி, மனிதர்களின் நடவடிக்கைகளுக்கு தேவையான சட்டங்களை தொகுத்து வழங்கிய நூல்கள் தர்மசாஸ்திரங்கள். இந்த தர்மசாஸ்திரங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக மனுஸ்மிருதியை சொல்லலாம். மனுஸ்மிருதி என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு 200 வருடங்களுக்கு முன்பு தொகுக்கப்பட்ட ஒரு நூலாகும். இது ஒரு தர்மசாஸ்திர நூலாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இது சட்ட விதி நூலாக கருதப்படுகிறது. அதே போல் புராணங்கள் என்ற வேத இலக்கியங்களும் இருந்தன. இந்த புராணங்கள் என்கின்ற வேத இலக்கியங்கள் உலகம் உருவானது, உருவாக்கப்பட்டது மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்கள், அதே போல் கடவுள்களுடைய தோற்றம், இந்து கடவுள்களுடைய தோற்றம், முனிவர்களுடைய தோற்றம், இவையை பற்றி இந்த நூல்கள் சொல்லுகின்றன. இந்த புராண நூல்கள் சொல்லுகின்றன. அதே போல் இந்தியாவில் இருந்த ஆரம்ப கால அரச வம்சங்களை பற்றியும் இந்த புராண நூல்கள் சொல்லுகின்றன. ஆக இந்த புராணங்கள் நமக்கு வரலாற்றை படிப்பதற்கு மிக முக்கிய நூல்களாக இருக்கின்றன. உதாரணமாக விஷ்ணு புராணம், மத்ஸ்ய புராணம், வாயு புராணம் போன்ற புராண நூல்கள் இருக்கின்றன. ஆக இவைதான் வேத இலக்கியங்கள். இவைதான் வேத இலக்கியங்களாக இருக்கின்றன. அன்புக்கினிய மாணவர்களே, இதுவரை நாம் பேசிய விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இருப்பினும் இறுதியாக நாம் இந்த காணொளியை முடிப்பதற்கு முன் சுருக்கமாக நாம் பழங்கால இந்திய வரலாற்று படிப்பதற்கு தேவையான சான்றுகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த சான்றுகளின் அடிப்படையில் இந்திய வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சான்றுகளை புரிந்து கொள்ள கூடிய முயற்சியில் இருக்கின்றோம். ஆக நாம் தெரிந்து கொண்ட முதல் விஷயம், வரலாற்றை உருவாக்குவதற்கு, வரலாற்றை எழுதுவதற்கு சான்றுகள் மிக மிக முக்கியமானவை. இரண்டாவது விஷயம், அந்த சான்றுகள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பல்வேறு விதமாக இருக்கின்றன. பழங்காலத்திற்கு, இடைக்காலத்திற்கு, நவீன காலத்திற்கு சான்றுகளுக்கிடையே மாறுபாடு இருக்கின்றது. ஆக மூன்றாவது விஷயம், பழங்கால இந்திய வரலாற்றை எழுதுவதற்கு சான்றுகள் இரண்டு வகையாக, ஒன்று அகழ்வாராய்ச்சி சான்றுகள், இரண்டாவது எழுத்துப்பூர்வமான சான்றுகள். முதலில் நாம் எழுத்துப்பூர்வமான சான்றுகளை எடுத்துக்கொண்டோம். எழுத்துப்பூர்வமான சான்றுகள் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. சமயம் சார்ந்த சான்றுகள், சமயம் சாராத சான்றுகள், வெளிநாட்டு குறிப்புகள்.
அதில் நாம் சமயம் சார்ந்த சான்றுகளை 3 வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று இந்து சமய சான்றுகள், பௌத்த சமய சான்றுகள், சமண சமய சான்றுகள். இதில் நாம் இன்று இந்து சமய சான்றுகளை பற்றி மட்டும் படித்தோம். இந்து சமய சான்றுகளில் மிக முக்கியமான சான்று வேத இலக்கியம். இந்த வேத இலக்கியம் ஏன் வேத இலக்கியம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இது 1500 பிசி, அதாவது கிறிஸ்துக்கு முன்பு 1500 வருடங்களுக்கு முன்பு தொகுக்கப்பட்ட நூல்கள், தொகுக்கப்பட்ட இலக்கிய நூல்கள். இது 1500 பிசியில் இருந்து 600 பிசிக்குள் தொகுக்கப்பட்ட நூல்கள். இந்த 1500 பிசியில் இருந்து 600 பிசிக்குள் இந்தியாவில், வட இந்தியாவில், கங்கை சமவெளி பகுதிகளில், கங்கை சமவெளி மற்றும் அதற்கு மேற்கு பகுதிகளில் மத்திய ஆசியாவில் இருந்து வந்த இந்தோ ஆரிய மக்கள் குடிபெயர்ந்தனர். அவர்கள் வேதங்கள், பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்கள் மற்றும் இதர இலக்கிய நூல்களை படைத்தன. இந்த இலக்கிய நூல்களை வேத இலக்கியம் என்றும் அந்த காலகட்டத்தை வேத காலம் என்றும் சொல்கிறோம். ஆக வேதங்கள் 4 முக்கியமான வேதங்கள்: ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம். வேதங்களுக்கு பிறகு மிக முக்கியமான நூல்கள் பிராமணாக்கள். பிராமணாக்களுக்கு பிறகு ஆரியங்காக்கள், உபநிடங்கள். இவைகள் தான் இந்த வேதங்கள், பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்கள் தான் ஒரு அதாவது வேத இலக்கியத்தின் அடிப்படையாக அமைந்தன. இந்த அடிப்படையின் பிறகு வேதங்காஸ், சூத்திராஸ், உபவேதாஸ், புராணாஸ், எபிக்ஸ் என்று பல்வேறு வகையான துணை வேத இலக்கிய நூல்கள் இருக்கின்றன, வேத இலக்கியங்கள் இருக்கின்றன. ஆக நாம் இந்த வகுப்பில் வேத இலக்கியத்தை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறோம். ஆனால் இது ஒரு தொடக்கம் தான், இது ஒரு முன்னுரை தான். ஒரு மணி நேரத்தில் அல்லது 1 மணி நேரத்தோடு இன்னும் குறைவாக நேரத்தில் நாம் வேத இலக்கியத்தை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் ஸ்லெட் என்ற பரீட்சைக்கு தயார் செய்து கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருக்கின்றார்கள். இந்த முன்னுரை, வேத இலக்கியத்தை பற்றி இந்த முன்னுரை போதுமானதா என்று கேட்டால் இல்லை. இது ஒரு முன்னுரை தான், இது ஒரு தொடக்கம் தான். ஆக நீங்கள் பல்வேறு புத்தகங்களின் அடிப்படையில் வேத காலத்தை பற்றி, இலக்கிய சான்றுகளை பற்றி பல்வேறு அறிஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை பார்த்து, அந்த புத்தகங்களில் இருந்து குறிப்பெடுத்து இந்த முன்னுரையை பயன்படுத்தி இன்னும் அதிகமான தகவல்களை கற்றுப்பெற வேண்டும். அப்படி கற்றுப்பெற்றால்தான் ஸ்லெட் போன்ற பரீட்சைகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகிறேன். ஆக இது ஒரு முன்னுரை மட்டுமே. இந்த முன்னுரையின் அடிப்படையில் உங்களை வளர்த்து கொள்ளுமாறு, உங்களுடைய வேத இலக்கியம் சம்பந்தமாக மற்றும் இந்து சமய சான்றுகள், பழங்கால இந்திய வரலாற்றை கட்டமைப்பதற்கு தேவையான இந்து சமய சான்றுகளை பற்றியும் அதிகமாக தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த காணொளியானது உங்களுக்கு பயனுள்ள ஒரு காணொளியாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த காணொளியில் உங்களுக்கு ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் உங்களுடைய இந்த கூகுள் கிளாஸ் ரூம் இணையத்திலோ அல்லது என்னை தொடர்பு கொண்டோ, தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டோ நீங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நன்றி. இந்த காணொளியின் மூலமாக பயனடையுங்கள்.